ஆங்கில 16வது எழுத்தின் பெயர். இதுதான் ஆங்கில 16வது எழுத்து. இந்த எழுத்தினுடைய பெயர் பி. இங்கே 2 ஒலிகள் இருக்கின்றன. ஒன்று முதல் ஒலி இப் என்ற மெய்யொலி. 2வது ஒலி இ என்ற நெடில் உயிரொலி. பி. எடுத்துக்காட்டு பி ஃப பி பி பட்டாணி. பி இப் இ பி. இதுதான் எடுத்துக்காட்டு பட்டாணி. 2வது எடுத்துக்காட்டு பாருங்க. பி ஃப பீச். பீச். See, this is the fruit. இது ஒரு பழத்தினுடைய பெயர். ஆப்பிள் மாதிரி உள்ள ஒரு பழத்தினுடைய பெயர். முதல் எடுத்துக்காட்டு பி ஃபார் பி. 2வது எடுத்துக்காட்டு பி ஃபார் பீச். வேர்ட் எக்ஸாம்பிள்ஸ். PEACE, PIECE. இது இரண்டும் ஒத்த ஒலிகளை உடையவை. ஹோமோபோன்ஸ். பீஸ், பீஸ். 2வது பாருங்க. பீக். அடுத்து 3வது எடுத்துக்காட்டு PEAN, PEEL, பீல். இந்த 2மே ஒத்த ஒலிகள். பீல், பீல். அடுத்த எடுத்துக்காட்டு பீக். மீண்டும் பீஸ், பீக், பீல், பீட். இங்கே இந்த பி என்ற எழுத்தின் பெயருக்கு பிக் என்ற சொல்லை எடுத்துக்காட்டாக கூறுவது முறையாக அமையாது. காரணம், இங்கே முதல் ஒலி இப் என்ற மெய்யொலி. இங்கேயும் முதல் ஒலி இப் என்ற மெய்யொலி. இரண்டும் சமம். ஆனால் இங்கே 2வது ஒலி இ என்ற நெடில் உயிரொலி. இங்கே இ என்பது குறில் ஒலி. எனவே இந்த இ என்பது இ என்ற நெடில் ஒலிக்கு பொருத்தமாக அமையாது. எனவே பிக் என்ற எடுத்துக்காட்டு பி என்ற பெயருக்கு பொருத்தமானதாக அமையாது. So, P for pig is not an apt example.